எல்லாம் ஒரு யுத்தம் இல்லை 2 யுத்தத்துக்கு நாங்கள்லாம் பாதிக்கப்பட்டோம். 2 தடவை 96 உண்டு 2008 உண்டு. 96லையும் பாதிக்கப்பட்டீங்க. 2008 தான் ரொம்ப மோசம். 2008 தான் ரொம்ப மோசம். 3 பேர் கல்யாணம் செய்தாங்க, 2 பேர் இல்லை யுத்தத்தில். 2 பேர் யுத்தத்தில் இல்லை, 3 பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க. என்ன பெண்ணா ஆணா? ஒரு பெண்ணு ஒரு ஆண். வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து ஆனையிரவு சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து நேராக கிளிநொச்சி வந்துட்டோம். இந்த கிளிநொச்சி டவுனு கடைத்தெரு இதெல்லாம் பார்த்துட்டு இங்கேருந்து வந்து நாம் இரணைமடுக்குள்ளே போக போகிறோம். இந்த கிளிநொச்சிக்கு வந்து நான் பார்த்து வியந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மிக குறைந்த அளவிலான மக்கள் இருப்பதை பார்க்க முடியுது. பெரும்பாலான மக்கள் பார்த்திங்கன்னா போரில் வந்து இறந்ததாகவும் காணாமல் போனதாகவும் சொல்கிறாங்க. மீதமுள்ள மக்கள் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு கொஞ்சம் பேர் போனதாக சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் போக மிச்சம் எஞ்சி இருக்க மக்கள் தான் வந்து இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு குறைவான மக்கள் தொகை கொண்ட ஒரு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறைய காவல்துறை வந்து சோதனை சாவடிகள் இருந்துச்சு. இராணுவ வீரர்களும் பார்த்திங்கன்னா அங்கங்கே சாலைகளில் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லைங்க, கிளிநொச்சி முழுவதுமே பார்த்தீங்கன்னா இராணுவ முகாம்கள், இராணுவ வாகனங்கள் இந்த மாதிரி அவங்க வந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா நான் கிளிநொச்சி முழுவதும் எங்கெங்கெல்லாம் இராணுவ வீரர்களையும் காவல்துறையையும் இராணுவ வாகனங்களை இராணுவ முகாம்களை எல்லாம் பார்த்தனோ அதில் ஒரு சில விடயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். இதில் நான் காமிச்சிருக்கிறது குறைந்த அளவிலான இராணுவ வீரர்கள், காவல்துறை, இராணுவ முகாம்கள் தான். ஏன்னா நிறைய இடங்களில் நான் வீடியோ வந்து எடுக்கலை. நான் எங்கெல்லாம் வீடியோ எடுத்தேனோ அந்த பகுதியில் மட்டுமே இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த காணொலியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வீடியோ எடுக்காமல் போன இடங்களெல்லாம் இன்னும் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த காணொலி மூலமாக ஒரு வியூகம் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி பொருளாதார ரீதியில் பார்த்தோன்னா கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே நலிவடைந்து இருக்காங்க. அதை நம்ம கிராம பகுதியில் போகும்போது நல்லாவே பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2009 இறுதிப் போர் நடந்தப்போ கிளிநொச்சி வந்து தரைமட்டமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து இவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. 15 வருடம் ஆனாலுமே யாழ்ப்பாணத்தை ஒப்பிடும்போது இவங்களோட பொருளாதாரம் வந்து ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் 1995க்கு அப்புறம் சண்டை எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அப்போவே வெளிநாடுகளுக்கு போய் பொருளாதாரத்தில் பெரிய அளவில் வளர்ந்துட்டு தான் சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து யாழ்ப்பாணம் முழுவதும் சுற்றி பார்க்கும்போது நிறைய பங்களா வீடுகளை பார்க்க முடிஞ்சிச்சு. அதே சமயத்தில் கிளிநொச்சி வந்து பார்க்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில் தான் இங்கே இருக்காங்க. காரணம் 2009 வரைக்கும் சண்டை நடந்தது. ரெண்டாவது இங்கேருந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான மக்கள் வந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனதை மாதிரி தெரியலை. ஒரு சில பேர் அங்கங்கே வெளிநாடுகளுக்கு போனதை சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வீடுகளை பார்க்கும்போதும் அங்கங்கே ஒரு சில பங்களா வீடுகளை தான் பார்க்க முடியுது. மற்றபடி எல்லாமே சாதாரண அளவிலான கூரை வீடுகள், ஓட்டு வீடுகள் இந்த மாதிரி சாதாரண அளவிலான வீடுகள் தான் இருக்குது. ஸோ இந்த பகுதி மக்கள் வந்து உண்மையிலே பொருளாதாரத்தில் மீண்டு இவங்களும் யாழ்ப்பாணத்து மக்கள் மாதிரி பெரிய அளவில் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இவ்வளவு கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அவங்க இனிமேல் போருக்கு வாங்கினாலும் அவங்க வரமாட்டாங்க. அவ்வளோ மனதளவில் அவங்க வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்க. ஆனால் இவ்வளவு கடுபிடி வந்து தேவையில்லைங்க. ஒரு ஒடுக்கப்பட்ட மனசளவில், பொருளாதார அளவில் எல்லாத்துலேயுமே ரொம்ப நலிவடைந்து போயிருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் இலங்கை அரசாங்கம் இவ்வளவு இராணுவ முகாம்களையும் இவ்வளவு காவல்துறையையும், ஒரு சின்ன நகரத்தில் இவ்வளவு காவல்துறை இராணுவ முகாம்லாம் ஏன் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி நம்மளுக்கு இருக்குது. அந்த மக்களுக்கு தேவையான சுதந்திரத்தை கொடுத்து, தன்னோட நாட்டில் அவங்களுக்கு சம உரிமையை கொடுத்து, பொருளாதாரத்தில் வளர்கிறதுக்கான எல்லா உதவிகளையும் அரசாங்கம் எப்போ செய்யுதோ அப்போ தாங்க நாடு வந்து உண்மையான வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. கிளிநொச்சி நகரத்தை சுற்றி பார்த்துட்டு நான் அங்கேருந்து நேராக இரணைமடுக்குளம் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடத்தை பார்க்குறதுக்கு வாகனத்தில் கிளம்பிட்டாங்க. கிளிநொச்சிலேருந்து இரணைமடுக்குளம் போகிற வழியில் கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆர்மி கேம்புங்க. அவ்வளோ பெரிய ஒரு பல ஏக்கர் நிலத்தில் வந்து அவ்வளோ பெரிய ஆர்மி கேம்ப்பு. இதெல்லாம் எப்படி இங்கே நிறையா வந்திருக்கும் அப்படின்னா என்னோட தனிப்பட்ட கருத்து இது. புலிகள் பயன்படுத்தின அந்த கேம்பிங், அந்த இடங்கள் எல்லாத்தையுமே அப்படியே இராணுவம் இப்போ எடுத்துக்கிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எப்படி இவ்வளவு இடங்கள் வந்து ஆர்மிக்கு கிடச்சிது அப்படின்னு. இதான் இரணைமடுக்குளம் நுழைவாயில். இங்கே வந்து பாலத்தில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது.
அதனால் நம்ம வந்து வாகனத்தை உள்ளே கொண்டு போக முடியாது. இந்த வாகனத்தை இங்கே நிற்கிறார் தம்பி, நம்ம மட்டும்தான் உள்ளே போக போகிறோம். இரணை மடுக்குளம், வாங்க உள்ளே போகலாம். வேலை நடக்குது. கச்சான்னா கடலையா? அவர் கச்சான்னு சொன்னார், எனக்கு புரியவே இல்லை. கச்சான் அப்படின்னா நிலக்கடலையா? இந்த பாருங்கள், இரணைமடு நீர்ப்பாசன குளம். இதில் வந்து கரை 2 பக்கமும் வந்து கான்கிரீட்டு போடுறாங்க. இந்த இடத்துல தண்ணி தடுப்பு மாதிரி கட்டி திறந்து விடுறதுக்காக கான்கிரீட் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இரிகேஷன் டிபார்ட்மெண்ட், நார்தர்ன் ப்ரோவின்ஸ். என்னம்மா வேலை நடக்குது? என்ன அணை கட்டுறாங்களோ? சரி சரி. எவ்வளோ நாளாக நடக்குது வேலை? இப்போ 2 மாதமாக நடக்கும். உங்கள் பேருங்கம்மா? என் பேர் அமலா. அமலா. என் பேர் மணி. தமிழ்நாட்டிலேருந்து வரேன். சும்மா சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். அதான் இரணை மடுக்குளம் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். நாங்கள் அங்கே போகணுமோ? சரி சரி சரி. சரி, இந்த குளத்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சு தகவல் சொல்லுங்கள். பழைய காலத்து குளமா? இது வந்து குளம், இப்போ கனகாலத்து குளம். இப்போ வந்தது இப்போ ஐயா, இந்த குளம் உருவாகி இப்போ எத்தனை வருஷம்? பழைய காலத்து குளமா? எனக்கு நான் 80ஆம் ஆண்டு இங்கே வர்றதுக்கு முதல்ல இருந்தே இருக்குது. நீங்கள் 1980 இங்கே வந்தீங்களோ? அதுக்கு முதல்ல இருந்தே இருக்குது. எந்த காலத்தில் உருவானுச்சுன்னு எனக்கு தெரியாது. சரி, அது பிரச்சனை தான். தண்ணி மழை பெய்யுது, விவசாயத்துக்கு இப்போ இந்த தண்ணி விவசாயம் மட்டும் சொல்லி வயல் கமங்கள் நெல் செய்கிற ஆக்களுக்கு தண்ணி போகும். இந்த தண்ணி விவசாயம்னா கிளிநொச்சி ஃபுல்லாவா திறந்துட்டா விவசாயத்துக்கு போகும்? பாசனம், விவசாய பாசனத்துக்கு போகும். விவசாயத்துக்கு மோட்டார் 6 போட்டு போகும். பம்பிங். மற்றது முழுக்க வயல். இதெல்லாம் வயக்காடு. இதெல்லாம் வயல்காடு. இப்போ குளம் இங்கிட்டு இருக்கோ? இது வயல்காடு. இங்கே வந்து வட்டகஜி, ராமநாதபுரம், கல்மடு. இங்கே ஒரு ராமநாதபுரம் இருக்கா? ராமநாதபுரம், கல்மடு, நெத்திலியாறு, ஆனரவு, தொங்கல். ஆனையரவு வழியாக தான் இப்போ நாங்கள் வந்தோம். அப்படி இந்த தேசம் அங்கால ஆனருக்கு அங்கால முறிப்பு குளத்துக்கு இங்கால உள்ளதுக்கு எல்லாமே வந்து இந்த இதுதான் பாசன தண்ணி. சரி. அங்கால வந்து மோட்டார் இது இருக்குது. அதில் வந்து தோட்டத்துக்கு தண்ணி போட்டால் தோட்டங்களுக்கு, விவசாய தோட்டங்கள். இப்போ கச்சான், நரவள்ளி, கத்தரி, புனாக்கண்டு வைக்கிறோம்னா. கச்சான்னா கடலையா? அங்கே ஒரு தம்பி கச்சான்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியலை. என்னையானா கடல், நிலக்கடலைன்னா கடலைன்னு சொல்லுங்கப்பா. கச்சான்னா எனக்கு என்ன தெரியும்? கச்சான்னா நிலக்கடலை. எவ்வளோதும்மா ஒரு பாக்கெட்டு? ஒரு பாக்கெட் 100. சரிங்கம்மா சரிங்கம்மா. தண்ணி சரியான தாகம் எடுக்குது. இது தண்ணி போத்தல் எப்படி? இது நாங்கள் பாட்டில், கூல் பாட்டில் போடல, வீட்டிலேருந்து கொண்டு வந்து வைக்கிறீங்க? இல்லை, நாங்கள் எடுக்கிறது கடையில். இது இப்போ பிரிக்காத பாட்டிலா? பார்க்க இப்படி இருக்கு. அது அப்படி இருக்கு. நாங்கள் என்னென்னா அதை மேல் பொழுத்தின் டக்குன்னு சிங்களாக்கள் வந்தால் பிரிக்க பஞ்சு படுவினம், கஷ்டப்படுவினம். சரிங்கம்மா சரிங்கம்மா இருக்கு. இப்போ என்னால் கடலை திங்க முடியாது. தண்ணி தாகம். நாடு இந்தியா? தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் நம்ம நாடு. சரி சரி சரி. இப்போ இந்த போர் முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆகுது. இப்போ வாழ்க்கையெல்லாம் எப்படி ஓரளவுக்கு பரவாயில்லையா? பிஸ்னஸ் செய்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். ஏதோ சாப்பிட்றீங்க, அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. தப்பிச்சு வந்துட்டீங்க. சரி, புள்ள குட்டியெல்லாம் உங்களுக்குமா? எங்களுக்கு இருக்காங்க. 3 பேர் கல்யாணம் செய்தாங்க. 2 பேர் இல்லை யுத்தத்தில். 2 பேர் யுத்தத்தில் இல்லை. 3 பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க. என்ன பெண்ணா ஆனா? ஒரு பெண்ணு, ஒரு ஆணு. இறந்தது பெண்ணு, ஆணு இறந்தது. இப்போ இருக்கிறது ஒரு பெண்ணு, 2 ஆணு. சரி சரி சரிங்கம்மா. நான் இங்கே வந்ததுலேருந்தே பார்க்குறேன். யாழ்ப்பாணம்கிட்ட எல்லாம் சுற்றிட்டு தான் வந்தேன் நேற்று. அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மக்கள் முகம்லாம் ஒரு வாடிய முகமாகவே இருக்குது. 100ல் ஒருத்தர் இல்லை 2 சொன்னால் இப்போ கண பேர் நாங்கள் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டாங்க.
இவ்வளோ யுத்தங்கள்ல ஒரு யுத்தம் நாங்கள்லாம் ஒரு யுத்தம் இல்லை 2 யுத்தத்துக்கு நாங்கள்லாம் பாதிக்கப்பட்டோம். 2 தடவை 96 உண்டு 2008 உண்டு. 96லையும் பாதிக்கப்பட்டீங்க. 2008 தான் ரொம்ப மோசம். 2008 தான் ரொம்ப மோசம். சரிங்கம்மா சரிங்கம்மா. வீடு உங்களுக்கு இங்கேருந்து வீடு இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் உங்களுக்கு போகும். சரிங்கம்மா. அது காலையில் போக 300 ரூபா, வர 300 ரூபா, போக 300 ரூபா. பஸ்ஸுலையா இல்லை டிவியில் டிபார்ட்மெண்ட் நார்த்தன் ப்ரொவின்ஸ் போட்டிருக்குல்ல, இதுக்குள்ளே போகணும். இதில் உள்ள நுழைந்தனா இந்த பக்கம் ஃபுல்லாக விவசாய நிலங்கள், இந்த பக்கமும் ராமநாதபுரம்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது விவசாய நிலம். இதுதான் அந்த பாசனத்துக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த குளம். இதெல்லாம் தடுப்பணை. இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை நடக்குது. தடுப்பணையும் கட்டுறாங்க. பெரிய அணை. நம்ம அங்கே நடந்து போய் மேலே ஏறி நின்று பார்த்தா தான் குளத்தை பார்க்க முடியும். அப்பா என்ன இவ்வளோ பெரிய லேண்ட் மாஸ் பார்த்தீங்கன்னா அப்பா இவ்வளோ பெருசாக இருக்குது. அங்கே யாழ்ப்பாணத்தில் கூட அந்தளவுக்கு பெருசாக இல்லை. எப்படி சொல்கிறேன்னா, மோட்டர் பைக்கில் போகும்போது அங்கிட்டு போனாலும் கடற்கரை வந்துடுது, இப்படியே சுற்றி இங்கிட்டு வந்தாலும் அவ்வளோதான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25-30 கிலோமீட்டர் தான் 2 இதுக்கும். இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போக அவ்வளோதான் இருக்கும் போல். ஆனால் இந்த கிளிநொச்சி தானே, கிளிநொச்சி தானே, ஆனையிரவை தாண்டி இப்போ நம்ம கிளிநொச்சியில் இருக்கோம். லேண்ட் மாஸ் இங்கே பாருங்கள். இது ஒரு குட்டி கடல்னு சொல்லலாம். அவ்வளோ பெருசாக இருக்குது. அவ்வளோ பெரிய குளம், குட்டி கடல். இதெல்லாம் தானே அவங்க கண்ட்ரோல் பண்ணி அத்தனை வருஷம் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்காங்க. சாதாரண விடயம் இல்லை உண்மையிலே. என்ன போட்டிருக்குன்னா, வணக்கம், சொட்டு நீரும் எங்கள் சொத்து அப்படின்னு போட்டிருக்கு தமிழில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடலை, பழம், பனிக்கூழ், ஐஸ்கிரீம் எல்லாமே விற்பனை செய்கிறாங்க. கடைக்காரங்கிட்டலாம் கேட்போம். வணக்கம் அம்மா, நல்லா இருக்கீங்களா? சோமோ, இந்த குளத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எவ்வளோ வருஷமாக இருக்குது? நீங்கள் பிறக்கும் போதே? நீங்கள் பிறந்ததுக்கு இங்கே தானா? நாவலப்பட்டியா? நாவலப்பட்டு. கண்டிக்கு அங்கிட்டு வளர்ந்ததெல்லாம் அப்போலேருந்து இந்த குளம் இருக்குது. இங்கேருந்து தண்ணி எந்தெந்த ஊருக்குமா போகுது? தண்ணி ஆணையர். ஆனால் இங்கே உப்பு தண்ணியெல்லாம் இருக்குது. இந்த உப்பளம்லாம் இருக்கே, நல்ல தண்ணி போய் அதில் கலந்துரும். சரி சரி சரி. இது சின்ன குட்டி கடல் மாதிரி இருக்கே. அங்கேருந்து லைட் சின்னோட தெரிஞ்சிச்சு. அங்கேருந்து பார்த்தேன், குட்டி கடல் மாதிரி இருக்கு. சரிங்கம்மா சரிங்கம்மா. இது மாங்காய்லாம் என்ன விலை? மாங்காய் இந்த வச்சிருக்கோம் கத்த குழம்பா 150 ரூபா. ஒரு மாங்காய் 150? 150. இது கடலை? கடலை 100 ரூபாய்க்கு இருக்கு, 50 ரூபாய்க்கு. சரி சரி. அம்மா உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பூங்காவனம், செல்லையா பூங்காவனம். பூங்காவனம். ஓ, அருமையான தமிழ் பெயர். உங்கள் பேருமா? புஷ்பராணி. புஷ்பராணி. ஓ, பாட்டி உங்கள் பேர்? சரோஜா. பாட்டிக்கு வயசு எத்தனை? 79. 80 ஆக போகுது. இப்போ நல்லா உழைக்கிறீங்க பார்த்தீங்களா? இப்போ உள்ள பசங்க எல்லாம் வேலைக்கு போங்கடானா எங்கே போகிறாங்க? ஃபோன் ஒன்று வந்துருச்சு. நல்லா வீட்டில் சோறு போட்டுறாங்க, தின்னுக்கிட்டு ஃபோன் நோண்டிக்கிட்டு பொழுத போக்கிக்கிட்டு வர்றதுக்காக வீடியோ எடுக்குது. அதுக்காக இந்த கடையில் கலந்து காயிரமே எதுவும் ஒரு வாங்குறது இல்லை. காசு எதுவும் கொடுத்துக்கிட்டு போய் ஒரு எதுவும் இந்த ஊக்குவிட்டு ஒன்றும் இல்லை. சரி சரி சரிங்கம்மா, பார்த்துட்டு வர்றேன். சரிங்க பாட்டி, போயிட்டு வர்றேன். வரேன். இந்த மேடு இருக்குல்ல, இந்த மேட்டில் ஏறி அந்த பக்கமாக பார்த்தோன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். இது பாருங்கள், இதான் அந்த அணை. இதில் தான் தண்ணி திறந்து விடும் வாய். இதெல்லாம் கரை பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குன்னு. இரணைமடுக்குளம். தமிழர்கள் அப்போ ஆதியில் வாழ்ந்த பகுதி எல்லாமே நீர் வளம் அவ்வளோ செழிப்பாக இருந்திருக்கு.
தமிழர்களோட முதன்மையான உணவே என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடித்து சாப்பிட்றது தான் அப்போ அந்த காலத்தில். ஆனால் இங்கே பாருங்களேன், மீன் பிடித்தல் தடை செய்யப்பட்டுள்ளதான். ஏன் நோ ஃபிஷ்ஷிங் தெரியல. இங்கே பாருங்கள். ஆனால் அங்கே ஒரு சில இளைஞர்கள் மீன் பிடிக்கிற மாதிரி இருக்குது தூண்டில் போட்டு. எப்பா ஒரு குட்டி கடல் மாதிரி இருக்குங்க இரணைமடு குளம். இவ்வளோ பெரிய லேண்ட் மாஸையும் வந்து அவங்க தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தானே வச்சுருந்துருக்காங்க. அவங்கள நினச்சா தான் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஸோ இந்த காணொலியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த காலத்துலலாம் இப்போ ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்போ தானே நாடு பாஸ்போர்ட்லாம், அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மன்னர் காலத்துலலாம் அதெல்லாம் கிடையாது இல்லை. அப்போல்லாம் இப்போ தமிழர்கள் வந்து எப்படி வாழ்ந்துருக்காங்கன்னா இந்த மாதிரி மீனே அவ்வளோ மீன் அவங்களுக்கு உணவு இருந்திருக்கும் போல். எவ்வளோ நீர் வளம் பாருங்கள், எப்படி கட்டமைச்சிருக்காங்க பாருங்கள். கடல் அது இயற்கையாக உள்ளது, அதுக்கப்புறம் ஏரி, அதுக்கப்புறம் குளம், அப்புறம் கம்மாயி, அப்புறம் ஓடை, அப்படியே ஆறு, அப்புறம் குட்டை, ஊரணி, இப்படி அப்படியே அது சைஸுக்கு தகுந்த மாதிரி கட்டமைச்சு நீர்ப்பாசனம் செஞ்சு அவ்வளோ செழிப்பாக வாழ்ந்துருக்காங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த இரணைமடு குளம். அவ்வளோ பசுமையாக இருக்குது. அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக காடு, அதெல்லாம் ஃபுல்லாக காடு. அதுதான் வன்னி காடாக இருக்குமோ தெரியலையே, அது என்ன காடுன்னு தெரியல. ஆனால் அந்த குளத்துக்கு அங்கிட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காடு. சரி வாங்க இப்போ நம்ம போகலாம். அங்கே பாட்டிக்கிட்ட பேசினல, எல்லாம் வீடியோலாம் எடுக்கிறீங்க காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லுது. அதனால் ஆளுக்கு ஒரு 100 ரூபா கொடுப்போம். 3 பாட்டி இருக்காங்க, 3 ஆளுக்கு 100 கொடுத்தோம்னா 300, ஒரு 300 ரூபா கொடுப்போம். நம்மளே பட்ஜெட்டில் தான் ட்ராவல் பண்ணுறோம், இருந்தாலும் அவங்களுக்கு 100ங்கிறது ஒரு சின்ன ஹாப்பினஸ் தானே, தப்பு இல்லை, கொடுப்போம். அதை கொஞ்சம் இருக்குது காசு. இரணைமடு நீர் பாசன குளம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் முதல் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இலங்கை ஈழமண்டலத்தை பற்றிய காணொலிகள் வரும். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நான் இப்போ இங்கேருந்து இரணைமடு குளம் அந்த இடத்துல இருந்து வேறு ஒரு இடத்துக்கு போக போகிறேன். ஸோ அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.